எனக்கு ரொம்ப பிடிச்சது மோர்க்குழின்னு ஒன்று போடுவாங்க, பழங்காலத்து டிஷ், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வந்து இந்த கேன்டீனில் என்னோட ஃபேவரட் டிஷ் வந்து தவளை வடை அண்ட் லெமன் சேவை. அப்புறம் அவங்களோட அரிசி உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அவங்களோட பிடி கோக்கட்டு அதோட ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாத்தோட ரொம்ப நல்லா இருக்கு வந்து அவங்களோட புளி இஞ்சி. அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அவங்களோட புளி இஞ்சி. அது வந்து ஆழ்வார் காலத்துலேருந்து அது திருவல்லிக்கேணியும் மயிலாப்பூரையும் தனியாகவே பேசலவங்க. மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சொன்ன மாதிரி மயிலாப்பூருக்கு என்ன பொருந்துமோ அதே திருவல்லிக்கேணிக்கும் பொருந்தும், திருவல்லிக்கேணிக்கு என்ன பொருந்துமோ அதே மயிலாப்பூருக்கும் பொருந்தும். ஸோ நாங்கள்லாம் வந்து கர்நாடக இசை கேட்கணும், கிரிக்கெட் விளையாடணும், நன்னா சாப்பிட்ணும், அதுதான் நாங்கள் வாழ்கிறோம். அண்ட் இதில் இன்னொரு பெரிய இதுனா எங்கள் சபாவில் பாடுறவங்களுக்கெல்லாம் மேலே ஐஷன் வந்து சாப்பாடு போடுவோம். கீரை வடைக்கு இங்க வச்சிருக்காங்க மாவு. ஆக்சுவலா இங்க இருந்து வியூவே நல்லா இருக்கு. அப்படியே நல்ல வியூ பார்த்துக்கிட்டே சமைக்கலாம். இது கட்லெட்டா? ஆலு டிக்கா நார்த் இந்தியன் டிஷ்ஷா? ஓகே. இது அப்படியே ஆயில்ல போட்டு பொரிப்பீங்க? அதேதான். இதுல கொதிச்சிட்டு இருக்கு. இது என்ன மாஸ்டர்? சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. இங்க வந்து மினி இட்லி. மினி இட்லி. மார்கழி மாதம் ஆங்காங்கே கச்சேரிகள் களை கட்டி இருக்க நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் தான் சென்னையின் மைய பகுதியில இருக்க ஆர்ஆர் சபா, ரசிக ரஞ்சனி சபா. இங்க இன்னைக்கு என்ன கச்சேரி எல்லாம் நடக்குது, கேன்டீன்ல என்ன சாப்பாடு, எல்லா தகவலுமே பார்ப்போம் வாங்க. ஆர்ஆர் சபா டைரக்டர்ஸ் அம்மா அருணா மற்றும் நாராஜயா அவர்கள் இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். அம்மா, எங்க சபால வருடம் முழுவதும் என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது? சரி, எங்களுக்கு there are lot of program. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு ஸ்பெஷல் இஷ்யூவாக எடுத்துகிட்டு பண்ணுறோம். இதில் வந்து இப்போ முதல்ல எங்களுக்கு நீங்கள் முதல்ல கேட்டீங்க யங் டேலண்ட் எல்லாம் டெவலப் பண்ணுறது, அதுக்காகவே ஒரு சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் யுவோத்சவ்னு பேர் வச்சுருக்கோம். அந்த யுவோத்சவில் ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதாவது ரொம்ப 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை வோக்கல் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குமே டேலண்ட்டை கொடுத்து அவங்க நிறைய என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஜட்ஜஸ் வச்சுருக்கோம். ஒரு 4-5 பேர் அவங்க வந்து சபாவுக்கு சேராத சபாலேருந்து வெளியில் வச்சுருக்கோம். ஏன்னா சபாவில் இருந்தால் இப்போ உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும்னா உடனே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எல்லாத்தையும் அப்ளிகேஷன் வாங்குகிறோம், நிறைய அப்ளிகேஷன்ஸு வாங்குகிறோம். வாங்கிட்டு அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். அந்த அப்ளிகேஷன்ஸில் அவங்களுடைய ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும். ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தாங்கன்னா அதுவோ இல்லைன்னா ஒரு சிடியோ அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய ரெக்கார்ட் இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கிறோம். வாங்கி இந்த 5 பேர்கிட்ட இண்டிபெண்ட்டாக ஜட்ஜஸ்ட்டை கொடுக்கணும். கொடுத்து எங்களுக்கு ஒரு 18 பேர் வேணும், அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க. யாரை இதில் வந்து 4:30 மணி 5 மணிக்கு வச்சுக்கலாம், யாரை 6:30 மணிக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அவங்களையே டிவைட் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். அந்த 5-6 பேரும் சேர்ந்து தனித்தனியாக எங்களுக்கு கொடுத்த அப்புறம் அதை நாங்கள் எங்கள் கமிட்டியில் வச்சு ரீஆர்கனைஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டு படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அந்த இளைஞர்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம். இது யுவோத்சவ்னே பேரு. ஓகே. இது வந்துட்டு ஏற்கனவே அந்த இசை சம்பந்தமாவோ வாய்ப்பாடு சம்பந்தமா படிச்சவங்களுக்கு, இப்ப நிறைய யங் டேலண்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி இதை அப்ரோச் பண்றது தெரியாது, இல்ல கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும், ஆனா அது எங்க போய் யாரை பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது இங்க வாய்ப்பு இருக்கு? அவங்களுக்கு நாங்க என்ன திருப்பி சொல்றோம்னா, இப்போ எங்களுடைய தமிழிசை சாரல்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதில் வந்து நிறைய காலேஜ்லேருந்து மியூசிக் டீச்சர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்கள்ட்டலாம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதாவது ஸ்பீக்கர்ஸாகவும் வராங்க, பாடுறதுக்கும் வராங்க. அவங்கள்ட்டலாம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உங்கள் குழந்தைங்களெல்லாம் நீங்கள் வர சொல்லுங்கள். தமிழ் இசைக்காக படிக்கிறவங்களோ இல்லை மியூசிக் காலேஜில் போய் மியூசிக் படிக்கிறோன்னு சேர்றவங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் வர சொல்லுங்கள், இங்கே அட்டன் பண்ண சொல்லுங்கள். இங்கே அட்டன் பண்ணி எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணினாலே
அவங்களுக்கு தெரிஞ்சுடுவாங்க என்ன மாதிரி பண்ணினால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி நாங்கள் எல்லாரையும் ஆர்வம் வர சொல்கிறோம். பட் எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வரதில்லை. நாங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் வாங்கன்னு சொல்கிறோம், அவங்களும் போய் சொல்கிறாங்க. அவங்களும் டீச்சர்ஸும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, எல்லாரும் சொல்கிறோங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வத்தோட துடிப்போடு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக இங்கே அதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இவங்க நம்ம எங்களுக்கு ஆர்ஆர் சபா ஆர்ட்ஸ் அகாடமிங்கிறதையே ஆரம்பித்து இது மாதிரி நடத்தணும்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் தோணினதே அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின். எப்படின்னா இப்போ நீங்கள் யங் டேலண்ட்னா கச்சேரி மேடைக்கு தான் யங் டேலண்ட். மேடை கொடுக்கறதுக்கு அவங்க எப்படியும் ஒரு லெவல் வரைக்கும் அந்த பயிற்சியில் இருந்து அதுக்கப்புறம் தான் இங்கே அப்ளிகேஷன் வரும். ஸோ அதுலேருந்து வி சூஸ். ஒய் யங் டேலண்ட்டை ப்ரமோட் பண்ணணும்னா அவங்களுக்கு இனிஷியலி மேடை கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பப்ளிக் எதிர்க்க பாடுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுவும் 1 in 3 years தான் கூப்பிடுறோம். பிகாஸ் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். இந்த சபாவில் எல்லா ஆல் டிசர்விங் பீப்புள் ஷுட் கெட் அ சான்ஸ். ஒரே குரூப் ஆஃப் பீப்புளை போட்டு நிறைய சபாவில் அப்படி நடக்கிறது. அப்படி பார்க்க போகிறச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 பேருக்கு தான் சான்ஸ் கிடைக்கிறது. அது மற்ற பேர் தே ஃபீல் லெஃப்ட் அவுட். நானே பார்த்துருக்கேன், லெஃப்ட் அவுட் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த பாட்டு மேலே ஒரு வெறுப்பு வருது. அப்புறம் எதுக்காக பாடணும், எதுக்கு ஒரு டிப்ரெஷனே விடுறது. அதனால இங்கே யங் டேலண்ட்டுக்கும் கொடுப்போம். மிட் லெவல் வயசு வந்தாலும் அந்த ஒரு 30-35 வயசு அந்த யங் டேலண்ட்லேருந்து ப்ரமோட் பண்ண அப்புறம் அவங்களுக்கு ஒரு 2 hour கான்சர்ட் கொடுப்போம். இது ஒரு லெவல் வரைக்கும். அப்புறம் they become famous or they become good artists. அதுக்கப்புறம் we don't have to promote anybody. அவங்கள கூப்பிட்டு நாங்கள் இன்வைட் பண்ணி பாட வைக்கிறது தான். இந்த 3 கேட்டகரியுமே நாங்கள் இன்வைட் பண்ணுற யங் டேலண்ட்டு தான். அவங்க இங்கே லாபி பண்ணணும், இங்கே நிற்கணும், ஸ்பான்சர்ஷிப் கொண்டு வாங்க, அந்த மாதிரியே நாங்கள்லாம் ஒத்துரையும் இது பண்ணுறது கிடையாது. நல்ல பரம்பரையாக இருக்கணும், குரு பரம்பரையாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் சங்கீதம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் இங்கே நிறையா பேருக்கு சங்கீதம் தெரியும். வி ஹாவ் டாக்டர் சீதாலட்சுமின்னு அவங்க ஒரு ஹை லெவலில் இருந்திருக்கு. அவங்களே ஒரு டாக்டரேட், தமிழில் டாக்டரேட். இப்போ மியூசிக் ஃபேமிலி, எனக்கும் சங்கீதம் தெரிஞ்சதுனால எங்களுக்குள்ள ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி நாங்கள் அதை பண்ணுறோம். அது ஒன்றும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இப்போ நாங்கள் 2-3 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த ப்ரோக்ராமில் என்ன பாடணுங்கிற ஒரு அளவுக்கு we will tell them what to sing. பிகாஸ் நிறையா பேர் ஒரு அண்டர் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் கீர்த்தனங்கள் கொண்டு பாடுறாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் போட மாட்டேங்குது. நம்ம கர்நாடக சங்கீதம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் மியூசிக். இது எல்லாமே எல்லாருக்கும் புரியணும், நிறைய க்ரௌடு புல்லிங் வரணுங்கிறதுனால ரொம்ப சாதாரண பாட்டு பாடி க்ரௌட் புல்லிங்காக அது யங் டேலண்ட்டுக்கு வேண்டாம். அவன் க்ரௌட் புல்லிங் பண்ணால் வேற எங்கேயாவது பண்ணிட்டோம், வேற ஏதாவது சபாவில் கூட பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி நீ கத்துண்டு வா, உங்கள் குருட்ட போய் எப்படி கத்துண்டு வா, இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ராகத்தை கேட்குறோம். அடுத்த கச்சேரியில் இதெல்லாம் இருந்தால் தான் we allow them to sing here, so that அந்த இடத்துலயே அவங்க ஸ்டாண்டர்ட் ரேஸ் ஆகிடுது. ஒரு சிலபஸ்ன்னு நம்ம கொடுத்து இந்த காலத்தில் நாங்கள் ஒரு சிலபஸ் பண்ணி கொடுக்கறதுங்கிறது தேவை கிடையாது. பிகாஸ் எல்லாருக்கும் குரு இருக்காங்க. அந்த குருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். அந்த பரம்பரையில் வந்தவங்க நல்ல குரு பரம்பரை வந்தவங்க இந்த மாதிரி உங்கள் குருட்ட போய் கத்துங்கன்னு சொல்லிச்சேன். we're already setting a standard for the kind of concerts. ஸோ இது ஒரு அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே என்ன மாதிரி கைட் பண்ணுறோங்கிறது அது ஒன்றும். ரெண்டாவது இங்கே நிறைய லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நடக்கும் த்ரூ அவுட் தி இயர். அது லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ முடியுமோ கவர் பண்ணுறோம். ரைட் ஃப்ரம் லயத்துக்கு கவர் பண்ணுறோம். அப்புறம் பழைய ட்ரீடைசஸ்லேருந்து எப்படி நம்ம சாஸ்திர சங்கீதம் எப்படி அது எவால்வ் ஆயிருக்குங்கிறது இன்னைக்கு தெரியணும். என்னமோ இன்னைக்கு யூடியூப்ல எல்லாமே யாரோ கேட்டாங்களாம், ஒரு குழந்தைய எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது அப்படின்னு கேட்டாங்க. சுவிட்ச் போட்டால் வருதும்பாங்க. அதே மாதிரி பால் எங்கேருந்து வருது அப்படின்னா காத்தால ஒரு அம்மா கொடுக்குறாங்க, மாடு பால் கறந்து மாட்டுலேருந்து வருதுங்கிறது கூட தெரியாது ஒரு சிட்டி. ஆனால் இதே வில்லேஜ்க்கு போய் கேட்டால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இந்த காலத்து குழந்தைகளுக்கு எங்கே யூடியூப்ல பார்த்தா எல்லாம் கிடைக்கிறது. அந்த யூடியூபுக்கு பின்னாடி எத்தனை பரம்பரை, எத்தனை வருஷ கணக்கில், எத்தனை ஒரு 500-800 இயர்ஸா புரந்ததாசர் காலத்திலேருந்து நம்ம 200 இப்போ நம்ம கொண்டாடுற 250 இயர்ஸ் முத்துசாமி தீட்சிதர் அவங்க ட்ரினிட்டி அந்த மும்மூர்த்திகள் இல்லைன்னா நம்ம சங்கீதம் அந்த பரம்பரை இல்லைன்னா அவங்க சிஷ்ய குலம். தியாகராஜருக்கே ஒரு பெரிய சிஷ்ய பரம்பரை. அதெல்லாம் நாங்கள் அதை அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் சொன்னாதான் இங்கே பட்ன சுப்பிரமணியம் ஐயர் அப்படின்னு ஒரு சிஷ்ய ஆஃப் தியாகராஜன் அந்த ஒரு நாள் கொண்டாடுறோம்.
கோட்டீஸ்வரர் அந்த ஒரு நாள் கொண்டாடுறோம். அந்த மாதிரி பண்ணி தான் நாங்கள் வந்து இவ்வளவு இருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். த்ரூ லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், பை கிவிங் சில்ட்ரன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் சம் ஸ்பெஷலி கியூரேட்டட் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் பண்ணுறோம். அது தவிர இந்த தமிழ் இசை சாரல் அப்படின்னு ஒரு 10 நாள் நடக்கிறது. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. பிகாஸ் தமிழ் இசை அப்படின்னாலே ஒரு காலத்துல ஏதோ துக்குடா பாட்டும்பாங்க. இப்போ தமிழ் இசை இஸ் நாட் துக்குடா. தமிழ் இசைங்கிறது ஒரு பெரிய அது வந்து ஒரு ஓஷன். அந்த ஓஷன்ல கிராமர் ஆஃப் தமிழும் இருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் பாட்டு, ஃபோக் சாங்கும் மியூசிக் தான். பட் அதுக்கு பின்னாடி எத்தனை அதோட கிராமர், அந்த இலக்கியங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் தமிழுக்கு இத்தனை இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு எல்லாம் தமிழ் 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 கொண்டாடுறாங்க. மற்ற லாங்குவேஜ் எப்படி இப்படி கொண்டாடுறாங்க, சம்ஸ்கிருதம் தமிழை தவிர மற்ற லாங்குவேஜ் இத்தனை ஒரு ஃபவுண்டேஷன் இருக்காங்கிறச்ச. இப்போ தமிழ் தெரியாத ஒருத்தருக்கு வந்து அதோட மீனிங்கோ அதோட இம்பார்ட்டன்ஸோ தெரியாது. இப்போ நம்ம பேச தமிழ் என்னமோ சொல்கிறாங்களே, நம்ம தமிழ் பேசுகிறோம் தமிழ்நாட்டிலேருந்து, ரொம்ப தமிழ் ஒன்றுமே இல்லை, என்ன ஒரு கிராமர் கூட கிடையாது நம்ம பேசுகிற தமிழில். மச்சான் மிச்சான் ஏதோ என்னமோ போயின்னு இருக்கு. பட் தமிழுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அந்த தமிழுக்குன்னு ஒரு அது சொன்னாதான் அதுக்கு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்க முடியும். அதை பத்தி தெரியலன்னா ஹவு டு எக்ஸ்பெக்ட் யங் சில்ட்ரன் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு தி லாங்குவேஜ். அதனால அதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நாங்கள் 8 வருஷமா பண்ணி, இப்போ வந்து பிரதமர் மோடியே தமிழுங்கிறாரு. நாங்கள் இது 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துக்கும் இம்பார்ட்டன்ஸுங்க. பிகாஸ் சம்ஸ்கிருதம் நேச்சுரல் லாங்குவேஜ் ஆஃப் கர்நாடக சங்கீதத்தில் நிறைய காம்போசிஷன்ஸ் இருக்குது. அதனால அது ஒன்றும். ரெண்டாவது இப்போ யங்ஸ்டர்ஸே நிறையா இப்போ அதில் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. சம்ஸ்கிருதம் கற்றுக்குறாங்க, அதில் ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அந்த காலத்தில் அத்தனை டாக்டரேட்லாம் கிடையாது. பெரியவங்க டாக்டரேட் பண்ண வேண்டாம், சும்மா பாடினாலே அது ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு மதிப்பு. இப்போ வந்து டாக்டரேட் பண்ணினா ஒரு மதிப்பு. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால வி ஆர் ஷுர் த ஃபியூச்சர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இஸ் வெரி வெல் ப்ரிசர்வ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த யங் மியூசிஷியன்ஸ். அதுக்கு வந்து எங்களுக்கு கவலையே கிடையாது. ஒரே ஒரு கவலை தான், இவளுக்கு நல்ல ஆடிட்டோரியம் கட்டி த்ரூ அவுட் த இயர் சங்கீதத்துக்கு நம்ம கொடுக்கறது நம்மளோட டியூட்டி ஆஸ் அ கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். அந்த டியூட்டி பண்ணடிச்சா எங்களுக்கு வந்து ரசிக்க ஆள் வந்து வர்றது கிடையாதுன்னு ரொம்ப வருத்தம் தான். எல்லாம் 20, 30, 40 எந்த சபாவை எடுத்தாலும் 1-2 சபால ஒரு 10 ஆர்டிஸ்டுக்கு மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரௌட் வருது. 10 பிரபலமா. பட் சங்கீதம் அந்த 10 பேர் கையில மட்டுமா இருக்கு, டீச்சர்ஸ் கையில இருக்கு, யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. அவங்களாம் நாளைக்கு பெரிய ரொம்ப பிரபலமா இல்லைன்னா கூட அவங்க வந்து அவங்களும் பாடி அவங்களும் சொல்லி தந்து இப்படிதான் அது கண்டினியூ ஆகும். எவ்ரிபடி கேனாட் பிகம் ஃபேமஸ். ஒரு பெரிய இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஹெட்டும் இருப்பாங்க, டெய்லும் இருப்பாங்க. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ டீச்சர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்ற ஜஸ்ட் பிகாஸ் தேர் நாட் ஃபேமஸ் அவங்களை கூப்பிட்டு அவங்களை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து 50 பேர் வந்தாலே we are still giving chances. அது இந்த சபாவோட பெரிய ஒரு I think they have a big heart because we don't take sponsorships from any of the musicians or dancers. Any celebrity musician நிக்கிமா அவங்களுடைய பேக்ரவுண்ட் கேட்டால் they must have been really groomed by ஆர்ஆர் சபா. அதுதான் பெரிய கிரேட்னஸ் ஆஃப் திஸ் சபா. அதனால் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா பேசுகிற செய்யும் கேட்டிருந்தாலும் சரி, டிஎன் கிருஷ்ணன் பேசினாலும் சரி, உமையாள் சிவராமன் இன்னைக்கு பேசினாலும் சரி, பத்மா சுப்பிரமணியம் பேசினாலும் சரி, எல்லாரும் சொல்கிறது நாங்கள் இங்கே தான் ஆரம்பித்தோம், ஆர்ஆர் சபா தான் எங்களுக்கு முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணி டெவலப் பண்ணிச்சு. அது ஒண்ணு. ஆனா எத்தனையோ பேரு ஃபேமஸ் இல்லாதவனும் இங்க இருந்திருக்கா. பிரபலமா இருக்கிறவங்களை பத்தி நமக்கு தெரியும். பட் இந்த சபை எத்தனை பேருக்கு டேலண்ட் கொடுத்திருக்குங்கிறது. அதுல இப்ப வந்துட்டு சுதா சேஷையன் அவர்களோட அந்த ஆன்மீகம் அறிவியல் அந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லுங்களேன். அவங்க பண்ணிட்டு வர நிகழ்ச்சி. சுதா சேஷையன்மா எங்களுக்கு வருஷத்துக்கு 2-3 ப்ரோக்ராம் பண்றாங்க. ஒண்ணு வந்து இந்த மார்கழி மாசத்துல மார்னிங் ப்ரோக்ராம், அதாவது எல்லாரும் வந்து திருவம்பாவை இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் நாங்கள் என்ன நினச்சோம், நிறைய பேர் அதெல்லாம் திருப்பி பேசியாச்சு, அதனால இவங்க வந்து வேற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போன வருஷம் வந்து பலம் தரும் பதிகங்கள் அப்படின்னு நம்மளுடைய பதிகங்கள்லம்மா ஒவ்வொரு பதிகத்துலேயும் ஒவ்வொரு உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு அந்த வியாதி ஏதோ ஒன்று வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பதிகத்தை படித்தா அந்த வியாதி போயிடும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பதிகங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அதை ஒரு சீரீஸ் மாதிரி போட்டோம்.
அதை ஒரு சீரீஸாக போட்டு அதை 15 நாளைக்கு 16 நாளைக்கு அவங்க பண்ணி அதை புக்காக ரிலீஸ் பண்ணோம். அந்த அட்டன் பண்ணவங்க தி எய்தர் 12th or 13th டே அட்டன் பண்ணவங்களே நீங்கள் நேத்தி ஒன்று சொன்னீங்களே ஒரு பர்டிகுலர் இன்னைக்கு ட்ரை பண்ணோம், இன்னைக்கு அது சால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் காணா போச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கு நம்ம பதிகத்துல தெர் இஸ் அ மெத்தடு, தெர் இஸ் அ பதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. அவங்க வந்து சொன்னாங்க ஒரு கம்ப்யூட்டரை காணா போயிட்டான், லேப்டாப் காணா போயிட்டான் ஒருத்தருக்கு, அந்த லேப்டாப் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு வந்து மற்ற நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஓப்பனா ஆடிட்டோரியத்துல வந்து எங்களுக்கு சொல்லணும். ஒருத்தர் கை காட்டினார், என்னம்மா வேணும், அவர் ஏதோ அன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட்ல சந்தேகம்னு நினைச்சோம். அப்புறம் இல்லை நேற்றுக்கு நீங்கள் சொன்னதுல எனக்கு கிடைச்சது, ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் தி ஹாப்பினஸ் வித் யூ அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி அது ஒன்று பண்ணுவாங்க. தென் ஆன்மீகமும் அறிவியலும்னு ஒன்று பண்ணாங்கம்மா. அதாவது அது என்னென்னு நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அவங்கள்ட்ட, மாடர்ன் டேஸ் யங்ஸ்டர்ஸுக்கு ஏதாவது தேர் நீட் டு பி சம் சார்ட் ஆஃப் ஒரு 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 அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா ஆன்மீகமும் அறிவியலும்னு ஒரு டாபிக், இது எப்படிமா ஹெல்ப் பண்ணும், எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நாங்கள் அதே மாதிரி ஷீ ஸ்டார்டட். இப்போ அது 2வது வருஷம் முடிய போகிறது இந்த பிப்ரவரியில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொன்றும் இன்னைக்கு நம்ம அறிவியல்னு எதை சொன்னாலும் அது எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்மீகத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் ஒவ்வொரு நாளைக்கு சொல்லுவாங்க. அது நமக்கு மலைப்பாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மீகத்தில் இருந்ததா, எப்படி அந்த காலத்தில், அதாவது நம்மளுடைய பஞ்சாங்கமே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பெரிய கண்டுபிடிப்புங்கிறோம். எந்த கருத்துலையோ இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு புயல் அடிக்கும், அந்த இடம் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய பஞ்சாங்கங்களில் இருக்குன்னா அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. அதுக்கு மீறிய அறிவியல் சப்ஜெக்ட் இன்னைக்கு எதை பேசினாலும் அதுக்கு தெர் இஸ் அ மெத்தட் ஆன்மீகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதையும் இப்போ புக்காக கொண்டு போகிறோம். இப்போ அது முடிஞ்ச உடனே அடுத்த சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். பகவத்கீதையை பற்றி நிறைய பேர் நிறைய இடத்துல பேசுகிறோம். இப்போ வந்து அந்த கீதை இன்னைக்கும் ரெலவென்ஸ், இன்னைக்கு எப்படி ரெலவென்ட், இன்னைக்கும் ரெலவென்ட், இன்னைக்கு எப்படி ரெலவென்ட் அப்படிங்கிறத பற்றி அடுத்த சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். அது வந்து இப்போ அநேகமாக பிப்ரவரிக்கு மேலே அதுவும் அவங்க தான் சுதா சேஷன் தான் பண்ண போகிறாங்க. அதில் வந்து மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், மாடர்ன் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், மாடர்ன் சயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பகவத்கீதையில் இருக்குது அப்படிங்கிறத ஷீ இஸ் கோயிங் டு டாக் அபவுட். ஸோ திஸ் இஸ் அவங்க டாக்டர் சுதா சேஷியனுடைய ப்ரோக்ராம். தென் இன்னொன்று வந்து தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வாவேசு பண்ணுறார். வாவேசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறார், இதுலேருந்து ஆரம்பித்து நம்ம கிவா பே அவங்க காலத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து அன்னியிலேருந்து நன்ன அறியக்கூடிய தமிழ் அறிஞர்கள், அறியப்படாத தமிழ் அறிஞர்கள், இவங்கெல்லாம் தமிழுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவர் பேரே தெரியாம போயிடுச்சே, எப்படி இவங்களெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில மறந்துட்டோம், எப்படி இவங்களெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில எங்கேயுமே சொல்லல அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆதங்கமா இருக்கு, அழுக வருது சம்டைம்ஸ். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க தமிழுக்காகங்கும் பொழுது, நம்ம தமிழ்னு பேசுறவங்கெல்லாம் தமிழுக்கு ஒன்றும் பண்ணினதாக தெரியல. ஆனா இவங்கெல்லாம் பண்ணின தியாகம், இவங்கெல்லாம் பண்ணின ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த தமிழ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு அந்த சீரீஸ் அபவுட் 75வது சீரீஸையும் தாண்டிடுது. அதுவும் மாதம் பண்ணுறோம். அவரும் ஒரு 4-5 மாதம் ஃபாரின் போயிடுவார், அதனால அந்த மாதங்கள் இருக்காது. அதை தவிர மிச்சப்படி அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். மதுசூதனனுடைய தமிழ் ப்ரோக்ராம் இப்போ. மதுசூதனன் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆன்மீக டிஸ்கோர்ஸ். அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேசிக்கலி. ஆனால் அவருடைய அந்த ஆன்மீக தமிழ்ங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தேவாரம், திருவாச்சகம், அதுக்கு பின்னாடி இருக்கிற தமிழ் லிட்ரேச்சர், அதை அவர் பேசி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓதுவார். சத்குருநாதன் இருக்கார், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஓதுவார். அவங்களுமா இவர் ஒரு இன்ஸ்டன்ஸை சொல்லி இவர் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை சொன்னால் அதுக்கு கனெக்டடாக அவர் தேவார பதிகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ தட் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு அவருடைய ஒரு சீரீஸ் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே யூடியூப்லயும் போடுறீங்க? எல்லாமே எங்களுது யூடியூப்ல போடுறோம். அப்புறம் நாடக விழான்னு ஒன்று கொண்டாடுறோம். அப்புறம் டான்ஸ் சீரீஸ் ஒன்று பண்ணுறோம். நவராத்திரியிலேருந்து ஆரம்பித்து 10 நாளைக்கு
ஒரு 20 ஆர்டிஸ்ட், அதுலேயும் எகெயின் சீனியர் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு வச்சு அதுவும் போட்டு 500-600 அப்ளிகேஷன்ஸ் வருது. அதுலேருந்து எகெயின் நான் அப்போ யுவோத்சவ் சொன்ன மாதிரி இதுலேயும் ஜட்ஜஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணி அவங்களில் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் நாங்கள் அவார்டு வேறு கொடுக்குறோம். இதை தவிர செங்கோல் இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் வச்சோம், பெரிய பாப்புலர். அதனால என்ன பண்ணோம்னா ஒரு 3 வருஷமா, இது 2 வருஷம் ஆயிடுத்து, இப்போ 3வது வருஷம் செங்கோல் டே அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் அந்த செங்கோல் டே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், செங்கோலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சதோ அதை வந்து நம்ம அதை பரப்பணும். அதை ஜனங்கள் மத்தியில் அந்த செங்கோலுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா கொண்டு போகணுங்கிறதுக்காக செங்கோல் டே வச்சு அதை 3 வருஷமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் எங்களுடைய அவார்ட் டேங்கிறது ரொம்ப, எங்களுடைய ஃபவுண்டேஷன் டேங்கிறது 23 அக்டோபருங்கிறது எங்களுடைய ஃபவுண்டேஷன் டே ஃபார் ஆர்ஆர் சபா. அதனால் அன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய இந்த எல்லா இடத்துலையும் அவார்டுங்கிறத வந்து ஜென்ரலாக மியூசிக் சீசனோடு சேர்ந்து கொடுப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லாமல் அவார்ட் டேன்னு நாங்கள் எங்களுடைய ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு தான் அவார்ட் டேன்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவார்ட் டேன்னு வச்சுக்கிறோம். இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அவார்ட் டேல ஒரு முதல்ல வந்து கலா சாகர ரத்னான்னு ஒரு சீனியர் மோஸ்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கலா சாகர ரத்னா அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் கொடுக்குறோம். அதுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு, ஒரு 100 கிராம் வெள்ளி, அண்டு நல்ல வசந்த காஷ்மீர்லேருந்து ஸ்பெஷலாக இதுக்குன்னே பண்ணி ஷால், அவங்களுக்கு ஒரு சைட்டேஷன், ஒரு மிருதுபத்திரா இதெல்லாம் கொடுக்குறோம். இதே மாதிரி அடுத்த கேட்டரில் கலா ரத்னான்னு கொடுக்குறோம். கலா ரத்னாங்கிறது இதுவரையிலும் ஒரு 50-30-40 பேருக்கு மேலே வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கலா ரத்னா. அது 1 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு ப்ளஸ் இதெல்லாம் இந்த அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நிருத்திய கலா ரத்னான்னு டான்ஸில் அதே மாதிரி டாப் ஆர்டிஸ்ட் வரவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நிருத்திய கலா ரத்னா. தென் இந்த டான்ஸை தவிர பாட்டு அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கறதுக்காக யுவ கலா ரத்னா அப்படின்னு கொடுக்குறோம். நிருத்தியாரி அதே மாதிரி சின்ன யங் டெவலப்பிங் ஆர்டிஸ்ட், டான்ஸ் ஆர்டிஸ்ட் வரவங்களுக்கு யுவ நிருத்திய கலாரத்னா அப்படின்னு கொடுக்குறோம். இதை தவிர இவங்களுக்கு இந்த கலைகளுக்கு பின்னாடி இருந்து உதவுற நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு ட்ராமா நடக்கிறது, ட்ராமாவில் மெயின் ஆர்டிஸ்டுக்கு கலாரத்னாங்கிற அவார்டு கொடுத்துடலாம். ஆனால் அவரை ஆட்டி வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மேக்கப் மேன் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யார் ரெகனைஸ் பண்ணுறது? அதே மாதிரி டான்ஸு நல்ல ஆர்டிஸ்ட்டு, ஆனால் அவங்கள இது பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட், அவங்க ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கலா போஷகர்கள் நிறைய பேர் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் ஆதரிக்கணுங்கிறதுக்காக கலா சேவா ரத்னா அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து அவங்களுக்கு 50,000 ரூபா பணமும் கொடுத்து இதே மாதிரி மிச்ச ஆல் அதர் திங்ஸ் கொடுக்குறோம். இது வருஷம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல எங்கள்கிட்ட வாங்கினது MS சுப்புலட்சுமி தான் முதல்ல கொடுத்தோம். அதுதான் அங்கே தான் ஆரம்பித்தோம் கலாரத்னாங்கிற டைட்டில் ஆரம்பிக்கும். அது மாதிரி அது ஒன்று நடக்குது. ஐயா, இப்போ வந்துட்டு வருடம் முழுக்க சபால என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அம்மா, இந்த மார்கழியில என்ன ஸ்பெஷல்? மார்கழி கச்சேரிகள் பத்தி சொல்லுங்க. மார்கழி கச்சேரி எப்பவுமே த்ரூ அவுட் த டே நடக்கும். உங்களுக்கே தெரியும், காத்தால ஒரு ஸ்லாட்லேருந்து ராத்திரி வரைக்கும் அதே ஃபார்மேட் தான். ஸோ அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மார்கழிக்கு கொஞ்சம் 4 நாள் முன்னாடியே வி ஸ்டார்டட் தி ஆனுவல் மார்கழி சீசன். மார்னிங் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன், மத்தியானம் 1 மணிக்கு டேலண்ட் ப்ரமோஷன், 2:30 மணிக்கு டேலண்ட் ப்ரமோஷன், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சப் சீனியர், சீனியர், அந்த மாதிரி ஆஸ் யூஷுவல். ஒன்லி இந்த வருஷம் நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த எப்படின்னா, போன வருஷம் வரைக்கும் நாங்கள் பண்ணினதுல வந்து ஒரு பெரிய ட்ராபேக் என்ன ஆச்சுன்னா, இந்த ஏரியாலே நிறைய சபா எல்லாம் அதே டயத்தில் கிளாஷ் ஆகிறதுனால ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலாக வந்தாங்க. இத்தனை பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஹால் சார்ஜஸ் அது இதுன்னு எங்களுக்கும் செலவாகுது. அது தவிர ஆர்டிஸ்ட்க்கு நாங்கள் ரெம்யூனரேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கிறச்ச வை நாட் வி ரிக்வெஸ்ட் another சபா டு ஜாயின் அஸ். அவங்களுக்கு வென்யூ கிடையாது, எங்களுக்கு வென்யூ இருக்குன்னா வை நாட் வி ஜாயின் டுகெதர்னு அது வந்து இந்த தடவை கூட இனாகுரேஷன் போது ரொம்ப அதை வந்து பாராட்டி தான் பேசினாங்க டியூரிங் தி இனாகுரேஷன். ஸோ இந்த வருஷம் பிரம்மகான சபா we have taken them into, அவங்க ஒரு 56 வருஷத்து சபா, நாங்க 96 வருஷத்து சபா. அவங்களும் இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வென்யூன்னு அவங்களுக்கு பில்டிங் கிடையாது, எங்களுக்கு வென்யூ இருக்கு.
ஸோ இந்த தடவை நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணி அது சக்ஸஸ் தான் நாங்க சொல்லுவோம். நிறைய பேர் வந்திருக்காங்க மச் பெட்டர் தென் பிஃபோர். ஓகே, 2 சபாக்கு இனாகுரேஷனுக்கே முதல்ல ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. இந்த தடவை இனாகுரேஷன் ஓவர் ஃப்ளோயிங்கா இருந்தது, 2 சபாவும் சேர்ந்து இருந்தது. ஸோ அது அப்போ கூட சொன்னாங்க இந்த மாதிரி திஸ் ஷுட் பி அ வே ஃபார் த ஃபியூச்சர் டு திங்க் தட் எல்லாமே கிளாஸ் இதே மாதிரி சேரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேரணுங்கிறச்சு ஆர்டிஸ்ட் என்ன நினைப்பாங்க, ஐயோ இத்தனை பேர் சேர்ந்தா எங்களுக்கு ஒரு வாய்ப்பா 2 வாய்ப்பு தான் வந்து அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஆடியன்ஸ் நிறைய வருவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக், இந்த நிறைய சபா நடக்கிறதுனால ஆடியன்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு. பிகாஸ் ரசிகா அது 2வது இப்போ சிட்டியில நிறைய மெட்ரோனால நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் people are not able to come. So அதுதான் நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்கிறது. people want to sit at home. அது ஒரு disadvantage for the Sabha, advantage for the Rasika. It's also a disadvantage for the singer. Because எதிர்க்க உட்காந்து 100 பேர் கிளாப் பண்ணுறது அவங்க பார்க்கணும். நீங்க வீட்டுல உட்காந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கல அவங்க ஒரு பாட்டு கலைஞர்கள் அது ஊக்கம் கிடையாது. நேரடி ஒரு பாராட்டு தான். கேட்கறவங்களும் ஒரு 10 பேர் கிளாப் பண்ணி நானும் கிளாப் பண்றேன், அவங்க தனியா ஹால்யா கிளாப் பண்ண போறாங்க, பண்ண முடியாது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். முக்கியமா இந்த வருஷம் நாங்க மழை இந்த வருஷம் எங்களை ட்ரபிள் பண்ணல. ஸோ நிறைய அதுவும் ஒரு பெரிய இம்ப்ரூவ். இந்த மார்கழியில நம்ம தெரியல எப்போ சீசன்ல எப்படி மாறுதுன்னு. இந்த வருஷம் இட் ஹஸ் பீன் வெரி குட். ஸோ அது ஒன்று அவ்வளோதான். பட் வி ஆர் ஆல்சோ ரிக்வெஸ்டிங், ஐ திங்க் வி நீட் டு டேக் திஸ் டு அ டிஃப்ரெண்ட் லெவல். எல்லா சபாலும் சேர்ந்து ஒரு சில ஆர்டிஸ்ட்க்கு 20-30 சான்ஸ் கிடைக்கிறது, சில பேருக்கு ஒரு 2-3 கூட கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஆர்டிஸ்டையும் கவர் பண்ணுற மாதிரி இவர் ஃபெடரேஷனில் இருக்காரு நம்ம சபா, இவர்கிட்ட கூட நான் அது ஒரு ப்ரப்போசலாக நாங்கள் எடுத்துன்னு போய் யார் விட்டு போயிருக்காங்களோ அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது எல்லா சபாவும் நினைச்சது பண்ணினா நிறைய பேருக்கு இது போய் சேரும். ரொம்ப நன்றிமா, நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஆர்ஆர் சபால ரூஃப்டாப்ல இருக்க கேன்டீனுக்கு தான் வந்திருக்கோம். கச்சேரிகளோட சேர்ந்து கேன்டீன் உணவுகளும் களை கட்டி இருக்கு. இன்னைக்கு கேன்டீன்ல என்ன மெனுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்மளோட கேன்டீன் இன்சார்ஜ் நடராஜன் அவர்கள் இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். ஐயா, கேன்டீன்ல இன்னைக்கு என்ன மெனு? இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போட்டோம். மதியானம் லஞ்சில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ், வெஜிடபிள் பிரிஞ்சி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், அதை தவிர தாலி மீல்ஸும் இருக்கும். 2 கறி, ஒரு அவியல், அப்புறம் சாம்பார், ரசம், வெந்தய குழம்பு, தயிர், ஊறுகாய், அப்பளம், அப்புறம் அன்லிமிட்டெட் ரைஸும் இருக்கு. அது மாதிரி 3-4 வெரைட்டி வச்சிருக்கோம். இது மார்கழிக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலான வெரைட்டிஸ்ல வச்சிருக்கீங்களா? அதுவும் இருக்கு. நம்ம இலை சாப்பாடு இருக்கு, அது ஆர்டர் பேஸ் பண்ணி புக்கிங் பேஸ் பண்ணி கொடுக்குறோம். அதை தவிர கீழே கியாஸ்க்குன்னு ஒன்று ஸ்டால் போட்டிருக்கோம். அதில் எனி டைம் மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக், நைட் டின்னர், ஃபுல் டைமே இது ஆப்ரேட் பண்ணுறோம். மேலே என்ன இது எல்லாரும் விரும்பி சாப்பிட வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் அவங்க லஞ்சு ரெகுலர் ஐட்டத்தை விட ஸ்பெஷல் ஐட்டம் நம்மளது பார்த்தீங்கன்னா பிடிக்குழக்கட்டை, மோர்களி, அதுக்கப்புறம் ரவா உப்புமா, அரிசி உப்புமா, அந்த மாதிரி நிறைய புதுசாக வீட்டில் செய்ய முடியாத தட்டு இட்லி, அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி, பாரம்பரிய உணவு, அந்த மாதிரி புளி உப்புமான்னு சொல்லுவாங்க, உதிர் உப்புமா, அம்மணி குழக்கட்டை, பிடி குழக்கட்டை, அந்த மாதிரி நிறைய அடை அவியல், செட் தோசை வடகரி, அப்புறமா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சில்லி பரோட்டா, சில்லி சப்பாத்தி அதுவும் இருக்கும். தோசை ஆல் டைம் ஃபேவரட், அதுவும் உண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும். மோர் தென் 100-150 வெரைட்டிஸ் ஒரு நாளைக்கு பண்றோம். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. ஆர்ஆர் சபானுடைய கேன்டீன்ல குக்கிங் ஏரியால இருக்கும். இன்னைக்கு என்ன மெனு செஞ்சிட்டு இருக்காங்க, என்ன ஆர்டர்ஸ் இருக்குன்னு கேட்போம். உங்க பேரு? என் பேர் ஐயப்ப மாஸ். ஓகே, இன்னைக்கு என்ன மெனு? இன்னைக்கு மெனு இது சப்பாத்தி சன்னா, அரிசி உப்புமா, பிடிக்கோக்கிட்ட, சாம்பார், இட்லி, பொடி இட்லி, தோசை எல்லாமே, மோர்களி போடுவோம். ஓகே, சோ இப்போ நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது இது சன்னா மசாலா. அதாவது அரிசி உப்புமா, பிடிக்கோக்கிட்ட செஞ்சுட்டு இருக்கேன். சாம்பார் வச்சிருக்கு. பிடிக்கொழுக்கட்டையா? ஓ, ஆக்சுவலா இங்க இருந்து வியூவே நல்லா இருக்கு. அப்படியே நல்ல வியூ பார்த்துக்கிட்டே சமைக்கலாம். இது கட்லெட்டா? ஆலு டிக்கா நார்த் இந்தியன் டிஷ்ஷா? ஓகே, இது எப்படி ஆயில்ல போட்டு பொரிப்பீங்களா? ஆமா, ஆயில் அதேதான். கீரை வடைக்கு இங்க வச்சிருக்காங்க மாவு. இது எப்படி உப்புமா மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் பண்ணுவீங்களா, பிடிப்பீங்க? இதுல கொதிச்சிட்டு இருக்கு, இது என்ன மாஸ்டர்?
ஓகே. சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. இங்க வந்துட்டு மினி இட்லி. மினி இட்லி. கோதுமை அல்வா. கோதுமை அல்வா ஆமா ரெடியா இருக்கு. இது நீங்க லஞ்சோட சேர்த்து கொடுப்பீங்களா இல்ல இது தனியா? இல்ல இது ஈவினிங் டிஃபனுக்காக போட்டிருக்கோம். ஓகே ஓகே. உங்களுக்கு கோதுமை அல்வா, அசோக் அல்வா, காசி அல்வா அந்த மாதிரி நிறைய ஹல்வா, பாதாம் அல்வா போடுவோம். அது பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ் பொறுத்து 4:30க்கு ஆரம்பிச்சிடுவோம். பட் 7:30லேருந்து நைட் 9:30 வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக், நைட் டின்னர். டீ ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னக்கா டீ எல்லாம் போட்டாச்சா? போட்டுட்டு இருக்காங்க சார் மேடம். இந்த டீ வந்துட்டு நாங்க கீழே தான் எடுத்துட்டு போய் கொடுக்குறோம் எல்லாருக்கும். சபாவுக்கு கீழே கொண்டு போறோம். எல்லாம் ஹைஜீனிக்கா இருக்கு. வரவங்க எல்லாரும் டீ சாப்பிட்டு பிரமாதமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. நீங்க பிரமாதமா பேசுறீங்க. உங்க பேரு? தனலட்சுமி மேடம். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ மேம். இங்க கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன மெனு, என்ன சாப்பிடுறாங்க அம்மாட்ட கேட்போம். அம்மா மெனு வந்து கோஸ் பொரியல், அவியல் இருக்கு, பாயசம் இருக்கு, ரசம், காரக்குழம்பு, சாம்பார், தயிர் எல்லாமே இருக்கு. நீங்க இங்க வழக்கமா வருவீங்களாமா? நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு வருவேன், வழக்கமா ரெகுலரா வருவேன். இங்க கேண்டீன்ல உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது மோர்க்குழின்னு ஒன்று போடுவாங்க, பழங்காலத்து டிஷ், அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. நிறையா ஸ்பெஷலாக சாப்பிடுவேன். வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ், வடை, பூரி இதெல்லாம் ரெகுலராக ஃபேவரட் சாப்பிடுவேன். ஐயா உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன இங்க கேண்டீன்ல? எனக்கு வந்து இந்த கேண்டீனில் என்னோட ஃபேவரட் டிஷ் வந்து தவளை வடை அண்ட் லெமன் சேவை. அப்புறம் அவங்களோட அரிசி உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அவங்களோட பிடி கோக்கட்டை அதோட ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாத்தோட ரொம்ப நல்லா இருக்கு வந்து அவங்களோட புளி இஞ்சி. அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அவங்களோட புளி இஞ்சி. அண்ட் அஃப்கோர்ஸ் மயிலாப்பூருங்கிறதுனால காஃபி வந்து அவங்க நன்னா காஃபி போட்டே ஆகணும். அதனால அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி. நான் வந்து இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ், அப்புறம் ஒரு பிரியாணி மாதிரி, பட் நிறைய ஸ்பைசிலாம் இல்லாமல், வெங்காயம்லாம் இல்லாமல் ஒரு ரைஸ் ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது, சாப்பிட்டேன். அப்புறம் அவங்களோட ஒரு மைசூர் ரசம் மாதிரி ஏதோ ஒரு ரசம் ஒன்று செய்வாங்க. அதுவும் அவங்களோட கருவேப்பிலை குழம்பு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சூப்பர், ரசிச்சு சாப்பிட்ருக்கீங்க. ஆமாம் ஏங்க, 2 வெரைட்டி ஆஃப் மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தருங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வாழறதுக்காக சாப்பிட்றாங்க, இன்னொரு செட் வந்து சாப்பிட்றதுக்காக வாழறாங்க. நான்லாம் சாப்பிட்றதுக்காக வாழற கேட்டகிரி. அவ்வளோதான் வாழ்க்கை. அவ்வளோதான். சூப்பரையா. ஆமாம் 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 ஆமாம். சி, நான் வந்து திருவல்லிக்கேணியில் பிறந்து வளர்ந்துவேன். திருவல்லிக்கேணியில் வந்து 4 C அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா கிரிக்கெட், காஃபி, கர்நாடிக் அண்ட் சாட், வம்படிக்கிறது. ஸோ இந்த 4 Cயும் வந்து ட்ரிப்ளிகேனுக்கு ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஆழ்வார் காலத்துலேருந்து அது திருவல்லிக்கேணியும் மயிலாப்பூரையும் தனியாகவே பேசலவங்க. மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சொன்ன மாதிரி மயிலாப்பூருக்கு என்ன பொருந்துமோ அதே திருவல்லிக்கேணிக்கும் பொருந்தும், திருவல்லிக்கேணிக்கு என்ன பொருந்துமோ அதே மயிலாப்பூருக்கும் பொருந்தும். ஸோ நாங்கள்லாம் வந்து கர்நாடக இசை கேட்கணும், கிரிக்கெட் விளையாடணும், நன்னா சாப்பிட்ணும், அதுதான் நாங்கள் வாழ்கிறோம். ஆமாம், உங்களுடைய ஃபேவரட் ஆர்ஆர் சபா கேண்டீனில் என்ன? மோர்கூழ், அவர் சொன்னதெல்லாம் தான். மோர்கூழ், பிடிக்குழக்கட்டை, அரிசி உப்புமா, புளியஞ்சி, அப்புறம் அவங்க எது போட்டாலும் ஆசை அன்பா அந்த அந்த அன்போட போடுற அந்த பரமாற சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிஜமாவே மனசுக்கு தொடும், வாய்க்கும் நல்லா இருக்கும், அது ஈஸியாக ஜீரணமும் ஆயிடும். அண்ட் இதில் இன்னொரு பெரிய இதுனா எங்கள் சபாவில் பாடுறவங்களுக்கெல்லாம் மேலே ஐஷன் வந்து சாப்பாடு போடுவோம். ஓ, எனி ஆர்டிஸ்ட், எனிபடி அவளுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, சாப்பிட்றீங்களா, பசிச்சா வாங்க மாடிக்கு போய் சாப்பிடலாம்னா இந்த ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஃபெசிலிட்டி இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சாப்பிடுங்க.